ஹாய். எல்லார் வீட்லேயும் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு ஒர்க் பண்ணல, வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எல்லா அம்மாங்களுக்கும் இருக்கும். குழந்தைங்க வந்து வளர்கிறாங்க, ஆனால் பொறுப்பாக இல்லை, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, சொல்கிற பேச்சை கேட்க மாட்றாங்க, மதிக்கவே மாட்றாங்க, அடங்கவே மாட்றாங்க அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற கம்ப்ளைண்ட் இது தான். சிலர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக நான் ஹேண்டில் பண்ணுறேன், இருந்தாலும் செய்ய மாட்றாங்கன்னு தோணும். சிலர் வந்து நான் அடித்தாலுமே கேட்க மாட்றாங்க அப்படின்னு தோணும். பட் நான் பர்சனலாக அனலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒருத்தர் கேட்பாங்க, ஒருத்தவங்க கேட்க மாட்டாங்க. பட் நம்ம அவங்கள அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அண்ட் தென் அவங்க ஃப்ளோலே அவங்கள விட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்காகவே இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா அவங்களாவே வாண்டடாக அந்த விஷயத்த பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. தென் அதனுடைய அவுட்கம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒழுங்காக வரலனாலும் பட் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி வாவ் சூப்பர் நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அடுத்த டைம் அதை பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் வாட் நம்ம வந்து அதை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் என் பிள்ளைங்க ஒர்க் பண்ணல, வேலை செய்யலைன்னு சொல்லி எனக்குமே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், சத்தம் போட்டேன், கோவப்பட்டேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் ஓகே ஃபைன் சொல்லி ஒரு ஸ்டேஜில் வந்து ஓகே அவங்க பண்ணலன்னு விட்டுட்டேன். அவங்களாவே வாண்டடாக வந்து குக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் இருந்துட்டு இந்த குழந்தைங்க வச்சு கூட்டாஞ்சோறு சமையல் செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க. சரி நானும் வந்து கூட ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணேன். அவங்களுக்கு அதனுடைய அவுட்கம் ரொம்ப சூப்பராக வந்ததுன்னு சொல்லி சப்போர்ட்டிவாக இருந்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அதையே திருப்பி பண்ண ஆரம்பித்தாங்க, அகெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபைனலைஸ்டாக அவங்க பண்ண ஐட்டம் தான் இது. அவங்களே ட்ரை பண்ணாங்க மோமோஸு. ஸோ கூட இருந்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணேன். நம்ம அவங்களுக்கு பெருசாக எதுவும்லாம் பண்ண வேண்டாங்க, சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணால் மட்டும் போதும். நீ நல்லா பண்ணுற, சூப்பராக இருக்குது, பட் இது கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு நம்ம சப்போர்ட்டிவாக விஷயம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு வேறு லெவலில் வந்துடுவாங்க. அவங்களுக்கு தேவை ஆறுதலாக நம்ம பேசணும், நல்லா அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். கூட இருந்தோன்னா அவங்க மலையும் தொட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, திட்டாதீங்க, சண்டை போடாதீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கே அது புரிஞ்சிடும் என்ன பண்ணணும் அப்படின்றத. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.